நான் உங்கள் இளையராஜா கல்வி ஆலோசகர் பேசுகிறேன். ஓகே, இது வரலும் நம்ம வந்து 11th எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அரசு பொதுத் தேர்வு எழுதும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து இதுவரையிலும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் உங்களுடைய ஆசிரியர்கள் பெருமக்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் ரைட். ஓகே, ரொம்ப சந்தோஷம், அதை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ரைட், இப்போ நம்ம நாளைக்கு எக்ஸாமுக்கு எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் சொன்னதில் 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதாவது P ஃபார் பிளானிங், ஃபஸ்ட்டு P. செகண்ட் வந்து இந்த ப்ரிப்பரேஷனுங்கிறது எப்படி அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. தேர்ட் திங் இஸ் ப்ரெசன்டேஷன். இதுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றுறது. ஏன்னா இது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம எப்படி வந்து எழுதுகிறோம் அப்படிங்கிறது, எந்த மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நாளைக்கு வந்து ஏன்னா இது வரலும் 10th வரலும் எழுதியிருக்கிற அரசு பொதுத் தேர்வுக்கும் 11th 12th இது ரெண்டுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்போது நம்ம 11th எக்ஸாம் எழுதுகிறப்போ நம்ம ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு அக்ரிகேஷன், விச் மீன்ஸ் 2 டோட்டலும் சேர்த்து தான் உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் வந்து எவ்வளோன்னு வந்து லைக் உங்களுடைய ஆவரேஜ் போடுவாங்க. அதனால அதை மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூச்சரில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து +2ல் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கேட்பாங்க. யாரை? உங்களை இல்லை. எஸ்பெஷலி இது யாருக்கு நீங்கள் இது பதில் கொடுக்குறதா இருக்குன்னா, உங்கள் பேரண்ட்டு. எந்த ஒரு இதுக்குமே அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அவங்க பையன் எழுதியிருக்கானா எவ்வளோ மார்க் அப்படின்றது இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாமில் எழுதுகிறப்போ கொஞ்சம் அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி, நான் இந்த சொன்ன மாதிரி இந்த 3 பீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பிளானிங், செகண்ட் ஒன்று என்ன சொன்னோம், ப்ரிப்பரேஷன், தேர்ட் ஒன் இஸ் ப்ரெசன்டேஷன். இந்த 3 மட்டும்தான் பக்காவாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் ஈஸியாக நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டா போதுமானது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து நம்ம தமிழ் எழுத போகிறோம் அப்படின்னா, தமிழில் மெயினாக எல்லாத்துக்கும் வர்ற ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா எழுத்து பிழை. இதாவது ஏன்னா உங்களுக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோ இல்லை ஒரு எழுத்து எழுதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக எழுத பாருங்கள். அனைத்து 11ஆம் வகுப்பு எழுதும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு எந்த ஒரு தேர்வு பயம், எந்த ஒரு உங்களுக்கு ஐயங்கள் இருந்தாலும் கமெண்டில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் போடலாம். அதுக்கு we will try to help you. ஓகேவா? தேங்க்யூ.